ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, எனக்கு மட்டும் ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் என் பிள்ளைகளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியத்தை சம்பவிக்குது? ஏன் ஏன் அப்படிங்கிறதான ஒரு கேள்விகளோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இன்றைக்கி கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சில காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறார். கிதியோனும் இப்படி தான் கேட்குறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கிதியோனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை வருகிறது. இது எப்பேற்பட்ட சூழ்நிலை, எந்த நிலைமையில் கர்த்தர் பேசுகிறார் என்றால், அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் மீதியானியருடைய கைகளில் இஸ்ரவேல் ஜனங்களை 7 வருஷம் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் விதை விதைப்பார்கள், விதையெல்லாம் அழித்து ஒரு காரியத்தை மீதி வைக்காதபடிக்கு மீதியானியர்கள் வந்து கெடுத்து கொண்டு என்ன செய்வார்கள்? அழித்து கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட மீதியானியர்களுடைய கைகளுக்கு கோதுமைகளை, பயிர்களை தப்பு வைக்கிறதுக்கு கிதியோன் என்ன செய்கிறான்? மரத்தின் கீழ், ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் போரடித்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் இருந்தால் இந்த மீதியானிய கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர் இருந்தால் ஏன் இது நடக்கணும்? ஆண்டவர் இருந்தால் ஒரு ஆசீர்வாதமும் 7 வருஷம் பார்க்க முடியலையே. 7 வருஷமும் நாங்கள் பிரயாசப்படுறோம். பிரயாசத்துடைய பலனை சத்துருக்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? சாப்பிடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி அநேகருக்குள்ள அந்த கேள்வி. ஏன் கேள்வினா, நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், வேலைக்கு ஆசீர்வாதம் எல்லாம், வருமானத்தெல்லாம் மருத்துவமனையிலே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் போடுறோமே, ஏன் எங்களுக்கு இவைகள் நேரிடுகிறது? ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது? ஏன் எனக்கு இந்த கடன் சுமை வந்தது? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கணவனார்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளை? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட மனைவி? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட அத்தை? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் போய் என்ன சேர்ந்தேன் என்று சொல்லி பல ரீதியில் ஏன் 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 அப்படிங்கிறத கேள்வியே நமக்குள் கேட்டு தினம் தினம் நாம் செத்து கொண்டிருக்கிறோம். இதே போல தான் 7 வருஷம் இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ளே செத்து கொண்டிருந்தார்கள். கிதியோனும் தங்களுக்குள்ளே செத்து கொண்டிருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனுஷரை முறியடிக்கிறதை போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்தது. காரணம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம்தான் மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாரே தவிர, எந்த மனிதனெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மறக்கிறானோ, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறானோ, ஜெபம் பண்ணாதது பாவம், வேத வாசிக்காதது பாவம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாதது பாவம், ஆலயத்துக்கு போகாதது பாவம். இந்த 5 மாதத்தில், கடந்த 5 மாதத்தை கொஞ்சம் சற்று திரும்பி பாருங்கள். ஆலயத்துக்கு தவறாமல் போனீங்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினீங்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை சரியாக கர்த்தருக்குன்னு கொடுத்தீங்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்குரியதெல்லாம் உங்களுக்குரியதுன்னு டபக்குன்னு வாயில் போட்டுட்டீங்களே. நீங்கள் ஆண்டவரை வஞ்சித்திட்டீங்களே, ஆண்டவரை ஏமாற்றிட்டீங்களே. பிறகு எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏன் நேரிடுது, இது ஏன் நேரிடுது, இது ஏன் நேரிடுது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, நீ இந்த காரியத்தில் எனக்கு உண்மையாக இல்லை, என் சமூகத்தில் அமர்வதில் உண்மையாக இல்லை, எனக்கு ஊழியம் செய்வதில் உண்மையாக இல்லை, எனக்கு கொடுக்கறதில் நீ உண்மையாக இல்லை. உண்மையாக இல்லாதனால தான் இவைகளெல்லாம் நேரிட்டுருக்குப்பா. இன்றைக்கி என் பக்கத்தில் திரும்பு. நான் யார் கையில் உன்னை ஒப்பு கொடுத்தேனோ அதே மனிதர்களை, அதே மீதியானியர்களை நான் உன் கூட இருப்பேன். நானே மீதியானிகளை முறியடிக்க நானே காரியத்தை நடப்பிப்பேன். ஆனால் நீ எனக்கு தேவை. உன்னை கொண்டு தான் மீதியானியர்களை என்ன செய்வேன்? முறியடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் செய்தார். அதே போல் கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்து என்ன செய்தார்? ஒரு வெறும் பானையையும் தீவெட்டியும் வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம்
பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்னா, மீதியானியர்களை இஸ்ரவேலின் கைகளில், மீதியானியர்களை இந்த கிதியோன் கையில் கர்த்தர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இவைகளெல்லாம் ஏன் நேரிடுகிறதுன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களுக்கு உணர்த்தி தான் பேசுகிறார். உங்களை கொஞ்சம் சற்று திருப்புங்கள், தேவன் பக்கத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் இவைகளெல்லாம் ஏன் நேரிடுகிறது என்று ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் கண்கள் திறந்து பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.